உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னா, இப்போ சென்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கிறோம் பைக்கில். போகிற வழியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல பேரிச்சம்பழம் மரம் அவ்வளோ இருக்குது. கிட்டத்தட்ட இதோட ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா எப்படியும் ஒரு 40 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். ஃபுல்லாக பேரிச்சம்பழம் கொத்து கொத்தாக இருக்குது. இங்கே பாருங்க, அதில் 2 மரத்தை காட்டுறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு, எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இந்த மரங்களில் கூட கம்மி. அங்கே இருக்குது பாருங்க, அந்த பக்கம் இருக்குது பாருங்கள். இது பூரா பனைமரம் இல்லை, அந்த அங்கே 2 தான் பனைமரம். மற்றது எல்லாமே பேரிச்சம்பழம் மரம் தான். எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? இது பாருங்க, இல்லை ஆற்றுக்கிற ஓரத்தில் வச்சுருந்துருக்காங்க. இல்லைங்க, அதில் யார் வச்சுருந்ததில்ல. ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது அந்த மரம். எனக்கு இந்த 2 மரமும் கிட்டத்தட்ட ரொம்ப பழைய மரமாக இருக்கணும். ஏன்னா இவ்வளோ உயரம் வரணும்னா கிட்டத்தட்ட நெருக்கி 100 வருஷமாவது இருக்கணும் அந்த மரம். மற்ற மரங்கள் கூட அப்புறம் வந்திருக்கலாம். காய்வதி இல்லை எப்படி இருக்குன்னு சின்னதாக இருக்கு. ஆனால் இன்னும் காய் பெருக்கலை. ஆக்சுவலாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, இனிமேல் தான் வரும் போல். எப்படி இருக்குன்னு பாருங்கள், அழகாக இருக்குது நல்லா. பேரிச்சம்பழம் காய் நம்ம கடையில் வாங்கி தந்துருக்கோம், இப்படி பார்த்தது இல்லை. பயங்கர தோர்ப்பு. ஆயிலாக்கு இது எப்படி இருக்குன்னா, ஆக்சுவலாக அரளிக்காயெல்லாம் நீங்கள் தின்றுருக்க மாட்டீங்க விஷம் சொல்லிட்டு. நான் அதையும் எடுத்து வாயில் வச்சு பார்த்துருக்கேன். அதுனா தொண்டையை கொஞ்ச நேரத்தில் கமர ஆரம்பிச்சிடும். அப்படி அந்த மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட வச்சோன்னே டக்கு டக்குன்னு எல்லாத்தையுமே ட்ரை ஆக ஆரம்பிச்சிருது. தோர்ப்பு பயங்கரமாக இருக்குது. காய் கொடூரமான காயாக இருக்குது. நல்லா இருக்குது இந்த காட்சிகள். ஏதோ நம்ம பனைமரத்தை பார்த்து நமக்கு இந்த மரத்தெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. அழகாக அப்படி தோகை மாதிரி அழகாக தொங்கிட்டு, தென்னை மரத்தை விட இது பார்க்க அழகாக இருக்குல்ல. அது அப்படி தென்னை மரம் இந்த அளவு இருக்குது. இது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க. அப்படி நல்லா இருக்குது. அந்த மரம் பூரா காய் மேலே இதில் தெரியலை, அப்படியே ஃபுல்லாக காய் நிறைஞ்சு நிற்கிதுங்க. அப்படியே ஃபுல்லாக வலிஞ்சு கொட்டாத அளவில் தான் நிற்கிது. சமீபமாக ஒரு 5 வருஷமாக, 5 வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும், இந்த பேரிச்சம்பழத்தோட அந்த பழம் கொத்தாக கொண்டுட்டு வச்சுருப்பாங்க. நான் இப்போ யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், எங்கே இருந்துடா இவங்க கொண்டுட்டு வராங்க, வெறும் கொத்தாக கொண்டுட்டு வராங்க, இது எங்கே அரபு கண்ட்ரிலேருந்து கொண்டுட்டு வராங்களான்னு. கடைசியில் பார்த்தா தெரியுது எல்லாம் இந்த திண்டிவனத்துலேருந்து தான் பறிச்சுட்டு வந்திருக்காங்க. இது பூரா திண்டிவனத்தில் ஹைவே ஓரத்தில் இருக்குது. திண்டிவனத்துக்குள்ளே இன்னும் நிறையா இருக்குது. ரைட், ஓகே, நம்ம எடுத்துகிட்டு நம்ம அப்படியே போய் கிளம்புவோம். சரிங்களா? ஒரு நல்ல ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் MGM அலெக்சாண்டர். நன்றி, வணக்கம்.